பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷர்ஹுல் முஃப்ரதாத், தனித்தனி வார்த்தைகளின் விளக்கம். அல் கலிமத்து, வார்த்தை. மஅனாஹா, இந்த பகுதியில் வரக்கூடியவைகள் அதனுடைய அர்த்தம். ஆவா இலைய யஉவி, ஆவா இலா, இலா இலைய இலா, இலா ஆவா இலா யஉவி அப்படின்னு வந்தா இங்கே இலா தானே இருக்குது, இலைஹின்னு இருக்குதா? சரி சரி, இங்கே இலை, இலைஹி, ஆவா இலைஹி, ஆவா இலைஹி யஉவி. இந்த மாதிரி ஆவா கடுத்து இலைஹி போன்ற வார்த்தைகள் வறுமையானால் லஜஅ, என்ன அர்த்தம் தா? லஜஅ, ஒதுங்கினான் என்று அர்த்தமாகும். லஜஅ, ஒதுங்கினான். ஃபித் தன்சீலி, ஃபித் தன்சீலி தான் இருக்குதா இங்கே? ஃபித் தன்சீலி அலா லிசானி இப்னி நூஹின் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனிலே தன்சீல் மானா ஃபில் குர்ஆனி, குர்ஆனிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாரின் நாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தையில் பதிவாகி இருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், பால, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் கூறியதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் கூறினார், கால சஆவி, நான் ஒதுங்கிக் கொள்வேன், இலா ஜபலின், ஒரு மலையின் பக்கமாக நான் என்ன செய்வேன்? ஒதுங்கிக் கொள்வேன். யஸ்லிமுனி மினல் மா, அந்த மலை இந்த தண்ணீரிலிருந்து என்ன செய்யும்? காப்பாற்றும், பாதுகாத்திடும் என்பதாக அவன் கூறினான். சூரா ஹூத் 43வது வசனம். வ ஆவா இலா மன்சிலிஹி, வ ஆவா இலா மன்சிலிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? நஸலஹு, வீட்டில் போய் வீட்டுக்கு போனான், வீட்டுக்கு போனான், வீட்டின் பக்கமாக ஒதுங்கினான், வீட்டுக்கு போயிட்டான். வ சகனஹு, அதில் தங்கினான் என்று அர்த்தமாகும். வீட்டிற்கு போய் தங்கினான் என்ற அர்த்தமாகும் ஆவா இலா மன்சிலிஹி என்ற ஃபஅலுக்கான அர்த்தம். வல் மஸ்தரு, மஸ்தர் என்னன்னு சொன்னா, மஸ்தர் என்ன படிங்க? உவியுன், உவியுன், உவியுன் என்பது மஸ்தர் ஆகும். உவியுன். வல் மஅவா, மஅவான என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, குல்லு மக்கானின் யஉவி இலைஹி ஷைஉன் லைலன் அவ் நஹாரன், இரவிலோ அல்லது பகலிலோ, யஉவி இலைஹி ஷைஉன், ஒன்று ஒதுங்கக்கூடிய இடமாகும். ஒன்று என்ன செய்து? இரவிலோ பகலிலோ ஒதுங்கக்கூடிய அனைத்து இடத்திற்கும் என்ன பெயருமா? மஅவா, ஒதுங்கும் இடம். மஅவாக்கு என்ன அர்த்தம்? ஒதுங்கும் இடம். ஆவா ஃபுலானுன் ஃபுலானன், இந்த மாதிரி வந்தால் ஆவாக்கு என்ன அர்த்தம்? அஸ்கனஹு ஃபி மஅவாஹு, அவனுடைய இடத்தில் அவனை தங்க வைத்தான் என்று அர்த்தமாகும். வஃபித் தன்சீலி, குர்ஆனிலே வந்திருக்கிறது, அலம் யஜிதுக யதீமன், உம்மை அவன் அனாதையாக காணவில்லையா? அனாதையாக பார்த்து ஃபஆவா, அவன் என்ன செய்தான்? அடைக்கலம் கொடுத்தான். சரி, சூரா துஹா 6வது வசனம். ஆவா இலா கதா, ஆவா இலா கதா என்ற அடிப்படையில் ஆவாஹு இலா கதா, அஃப்வன், ஆவாஹு இலா கதா என்று வறுமையானால் அல்ஜஅஹு, அவனை அல்ஜஅஹு ஒதுக்கினான் அல்லது ஒதுக்கியது. ஆவாஹு இலா கதா, அவனை இலா கதா இன்னதின் பக்கமாக ஒதுக்கியது. அல்ஜஅஹு, அவனை அது ஒதுக்கியது என்று அர்த்தமாகும், ஒதுக்கி கொண்டு சென்றது. ஹுவ மின் பாபி அஃஅல, ஆவா என்பது என்ன பாபில் உள்ளதுமா? அஃஅல பாபில் உள்ளதாகும். வல் மஸ்தரு, மஸ்தர் மூல வார்த்தை ஈவாஉன், சொல்லுங்க, ஈவாஉன். பாத்த ஃபுலானுன் யபீத்து, பாத்த
ஃபுலானுன் யபீது அதுரகஹுல் லைலு இரவு அவனை வந்தடைந்தது. அதுரகஹு அல் லைலு இரவு அவனை வந்தடைந்தது என்று அர்த்தமாகும். அப்ப இரவை ஒருவன் அடைந்தால் அப்ப என்ன வார்த்தை, என்ன ஃபேல் பயன்படுத்தப்படும்? பாத்த. வபாத்த ஃபுலானுன் ஃபி மகானின் இந்த இடத்துல இன்னவர் இரவு நேரத்தை அடைந்தார். அல்லது இதற்கான அர்த்தம் என்னன்னா அகாம பிஹி லைலன், அகாம பிஹி லைலன் அந்த இடத்துல இரவிலே அவர் என்ன செய்தார்? அகாம சகன தங்கினார். சரிங்களா? வல் மஸ்தரு மபீத்துன் மஸ்தர் என்ன? மபீத்துன் இரவு தங்குதல். பாத்த ஃபுலானுன் ஃபி மக்கானின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னவர் இந்த இடத்திலே தங்கினார். அகாம பிஹி லைலன். சரிங்களா? இரவிலே இந்த இடத்தில் தங்கினார், அந்த இடத்தில் தங்கினார் என்று அர்த்தமாகும். வல் மஸ்தரு மஸ்தர் என்ன? மபீத்துன் தங்குதல், இரவு தங்குதல். மபீத்துக்கு என்ன அர்த்தம்? இரவு தங்குதல். வ பீதூதத்துன் பீதூதத்துன் தானே இருக்குது. வ பீதூதத்துன் வ பீதூதத்துன் வ பீதூதத்துன் இரவு தங்குதல். அல் காரு மஅனா அல் கஹ்ஃபு குகை. ஜம்உ கீரானுன் கீரானுன். இன்ஹதர மஅனா இன்ஹத்த மின் உலுவின் இலா சுஃப்லின் மேலிலிருந்து கீழே உருண்டு வந்தது. அஸ்ஸஹ்ரத்து பாறை. ஹஜருன் அதீமுன் சுல்புன் உறுதியான மிகப்பெரிய கல், உறுதியான மிகப்பெரிய கல். ஜம்உ சுஹுருன் சுஹூருன் சுஹுருன் சுஹூருன். சத்த ஷைஅ யசுத்து சத்த ஷைஅ யசுத்து ஐ அக்லக ஹலலஹு அதில் உள்ள இடைவெளியை மூடினான் என்று அர்த்தமாகும். அதில் உள்ள இடைவெளியை மூடினான், அடைத்தான். வல் மஸ்தரு சத்துன் மஸ்தர் என்னமா? சத்துன். சத்த யசுத்து சத்துன். அன்ஜா ஃபுலானுன் மிம்மா நஸல பிஹி. அன்ஜா என்ன அர்த்தம்? காப்பாற்றினான். ஃபுலானுன் அன்ஜா ஃபுலானன் இன்னவரை மிம்மா நஸல பிஹி அவனுக்கு ஏற்பட்டதிலிருந்து இன்னவரை அவன் என்ன செய்தான்? காப்பாற்றினான். ஹல்லஸஹு விடுவித்தான், அவனை விடுவித்தான், அவனை காப்பாற்றினான். கபகஹு யக்பிகுஹு கபக யக்பிகு. قولوا يا إخواني غبق يغبق غبق معنى سقاه غبوقا மாலை நேர பானத்தை அவனுக்கு புகட்டினான், குடிக்க கொடுத்தான். வல் கபூக்கு கபூக்கு மானா மா இஷ்ரபு பில் அஷியி மாலை நேரத்தில் குடிக்கப்படக்கூடிய ஒன்றுக்கு பேர் என்னமா? கபூக். வஹுவ ஹிலாஃபு ஸபூஹ் ஸபூஹுக்கு மாற்றமான வார்த்தையாகும். ஸபூஹ்னா என்ன அர்த்தம்? வஹுவ மா யுஷ்ரபு பில் கதாத்தி காலையில் குடிக்கப்படக்கூடிய பானம். காலையில் குடிக்கப்படக்கூடிய பானத்திற்கு பேர் என்ன? ஸபூஹ். قولوا يا إخواني صبوح. المال المال المراد بالمال هنا இங்கே மால் செல்வத்தை கொண்டு பொருளாதாரத்தை கொண்டு நோக்கம் என்னன்னு சொன்னா அர் ரகீகு வல் ஹாதிமு அடிமை மற்றும் பணியாள். அடிமை மற்றும் பணியாள். ஜாஅ ஃபில் ஹதீஸ் ஹதீஸிலே வந்துள்ளது யத்பஉல் மய்யித ஒரு மையத்தை பின்தொடர்ந்து செல்லும் தலாத்தத்துன் மூன்று விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்லும். என்னென்ன? அஹ்லுஹு அவருடைய குடும்பம்,
வமாலுஹு அவனுடைய செல்வம்னா இங்க என்ன அர்த்தம்? அவனுடைய அடிமை, அவனுடைய வேலையாட்கள். வஅமலுஹு அவன் செய்த அமல். அடுத்து நஅ அன் கதா, நஅ என் அ, நஅ நஅ என் அ, நஅ என் அ அப்படிதானமா இருக்குது. நஅ என் அ மஅனா பஉத அன்ஹு அதை விட்டும் அவன் தூரமானான். ஃபஹுவ நாஇன் தூரமானவனுக்கு இஸ்மு ஃபாயில் என்ன? நாஇன். யுகாலு சொல்லப்படும் பிலாதுன் நாஇயத்துன் தூரமான, ஐ பஈதத்துன் தூரமான நாடு, தூரமா இருக்கக்கூடிய ஊர் அல்லது நாடு. நஆ பிஹி அத்லபு அப்படின்னா நஆவுக்கு அடுத்து இந்த முத்தஅத்தி ஆக்கக்கூடிய ஜரூர் எழுத்தான பா வறுமையானால் அபஅதஹு என்ற அர்த்தமாகும். நஆபி வந்து என்ன அர்த்தம்? அபஅதஹு அவனை, அத்லபு தேடி சென்றது தூரமாக்கி விட்டது. அகதஹு தலபு இலா மக்கானின் பஈதின் தேடி சென்றது தூரமான இடத்தின் பக்கமாக அவனை கொண்டு சென்று விட்டது. அராஹல் அராஹல் இபில வகைரஹா, அராஹல் இபில வகைரஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தஹா ஒட்டகங்களை திரும்ப கொண்டு வந்தான். இலல் மராஹி வல் மராஹ், மராஹ்னா என்ன அர்த்தம்? மஅவல் மாஷியத்தி கால்நடைகள் ஒதுங்கக்கூடிய இடம். அப்ப அராஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்நடைகளை அவைகள் ஒதுங்கும் இடத்திற்கு திரும்ப அழைத்து வந்தான், ஓட்டி வந்தான், கொண்டு வந்தான் என்று அர்த்தமாகும். காதஹுன், காதஹுன் மஅனா இனாஉன் யுஷ்ரபு பிஹில் மாஉ தண்ணீர் எதில் குடிக்கப்படுமோ அத்தகைய பாத்திரம். ஜம் அக்தாஹுன் அதனுடைய ஜம் என்னதுமா? அக்தாஹுன் பாத்திரங்கள். லபிஸ பில் மகானி, லபிஸ யல்பசு, லபிஸ யல்பசு மஅனா மக்கஸ வ அகாம தங்கினான், இருந்தான் என்று அர்த்தமாகும். வல் மஸ்தரு இதனுடைய மூல வார்த்தை என்ன? லபசுன் வ லுபசுன், லபசுன் வ லுபசுன். ஐகதஹு மின் நௌமிஹி, ஐகதஹு மின் நௌமிஹி அவனுடைய தூக்கத்திலிருந்து அவனை எழுப்பினான். ஜஅலஹு யஸ்தைகிது அவனை விழித்தவனாக ஆக்கினான், விழிக்க வைத்தான். வல் முதாரிஉ ஐகத யூகிது, கூலு யா இஹ்வானி ஐகத யூகிது. அஸ்லுஹு, அஸ்லுஹு எப்படி இருக்குன்னு சொன்னா யூகித யுய்கிது எப்படி இருக்கும்? தா யுய்கிது அந்த யாத என்னவாக மாற்றப்பட்டு விட்டது? வாவாக மாற்றப்பட்டு விட்டது. சரிங்களா? இதுக்கு பேர் தான் இப்தால். சொல்லுங்க, இப்தால். வல் மஸ்தரு இதனுடைய மஸ்தர் என்னன்னு சொன்னா ஈகாதுன், கூலு யா இஹ்வானி ஈகாதுன் எழுப்பி விடுதல். ஹுவ இஸ்தைகத பினஃப்ஸிஹி அவன் தானாகவே என்ன செய்து கொண்டான்? விழித்து கொண்டான், எழுந்தான். அல்லது ஹுவ இஸ்தைகத பினஃப்ஸிஹி, இஸ்தைகத பினஃப்ஸிஹி தானாக விழித்து கொண்டான். இஸ்தைகத. அடுத்து என்ன? பரக, இக்ரா யா அகி. பரக யப்ருகு, பரக யப்ருகு மஅனா லமஅ மின்னியது. வதலலஅ சொல்லுங்க, வதலலஅ மின்னியது இலங்கியது. பரகல் ஃபஜ்ரு, பரகல் ஃபஜ்ருன்னா என்ன அர்த்தம்? ஐ வஹர தௌஉஹு அதனுடைய வெளிச்சம் வெளிப்பட்டது. அதனுடைய வெளிச்சம் என்ன செய்தது? வெளிப்பட்டது. அதனுடைய வெளிச்சம் வெளிப்பட்டது. தபாகா
மஅனா ததாகா மஅனா சாஹ மினல் அலமி அவில் ஜூஇ, வலியால் அல்லது பசியால் சாஹ கத்தினான், கூச்சலிட்டான் என்று அர்த்தமாகும். ததாகா. ஃபர்ரஜல்லாஹுல் கம்ம ஐ கஷஃபஹு, அல்லாஹு தஆலா கவலையை நீக்கினான். கஷஃபஹுன்னு என்ன அர்த்தம்? அதை நீக்கினான் என்ற அர்த்தமாகும். வகதாலிக ஃபர்ரஜ வகதாலிக ஃபரஜ என்ன இருக்குதுங்க? வகதாலிக ஃபரஜ யஃப்ருஜு, ஃபரஜ யஃப்ருஜு, இங்க தப்பா இருக்குது. ஃபரஜ யஃப்ருஜு. இன்ஃபரஜல் கம்மு, இன்ஃபரஜல் கம்முனா என்ன அர்த்தம்? இன்கஷஃப நீங்கியது, கவலை நீங்கியது. ஃபர்ரஜ மஅனா நீக்கினான், இன்ஃபரஜ மஅனா நீங்கியது என்று அர்த்தமாகும். இன்கஷஃப உடைய அர்த்தமாகும். அதே போலதான் ஃபரஜ யஃப்ருஜு, ஃபரஜ யஃப்ருஜு நீக்கினான் என்று அர்த்தமாகும். அராதஹா அலா நஃப்ஸிஹா, அராதஹா அலா நஃப்ஸிஹா அவளை அவன் நாடினான் என்பதின் கினாயத்துன், அது சாடமாடையாக சொல்லப்படக்கூடிய வார்த்தையாகும். அன் தலபில் ஜிமாஇ, ஜிமா 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 என்ற, அதாவது உடல் உறவுக்கு அழைக்கப்படக்கூடிய சாடையாக சொல்லப்படக்கூடிய, மறைமுகமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தையாகும். அலம்ம பிஹி அப்படின்னு சொன்னா நஸல ஏற்பட்டது என்று அர்த்தமாகும். இறங்கியது, ஏற்பட்டது என்று அர்த்தமாகும். அலம்மத் பிஹா சனத்துன் மினஸ்ஸினீன, பஞ்ச காலங்களில், காலங்களில் பஞ்சமான வறுமையான காலம் அவளுக்கு என்ன செய்தது? நஸல ஏற்பட்டது. அஸ்ஸனது மஅனா அல் ஜத்பு வல் கஹ்து, அல் ஜத்பு வல் கஹ்து. ஜத்ப் என்ன அர்த்தம்? வறட்சி. கஹ்து என்ன அர்த்தம்? பஞ்சம். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். பஞ்சம், வறட்சி ஏற்பட்டது. ஃபத்த ஹாத்தம, ஹாத்தமல் கிதாபி, புத்தகத்தினுடைய முத்திரையை அவன் என்ன செய்தான்? ஃபத்த எடுத்தான், முத்திரையை எடுத்தான், உடைத்தான் என்று அர்த்தமாகும். ஃபக்கஹு அதான் யஃபுத்து, கஸரஹு அதை உடைத்தான், வஃபக்கஹு பிளந்தான். சரிங்க. வல் ஹாத்தமு, ஹாத்தம் என்ற வார்த்தை கினாயத்துன் இங்கு மறைமுகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அனில் ஃபர்ஜி, எதற்குமா? மறைவிடத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. வஹக்குஹு என்ற வார்த்தை அதனுடைய உரிமை என்று வரக்கூடிய வார்த்தையின் அர்த்தமாகிறது அஸ்ஸிவாஜ், திருமணமாகும். இப்போ மறைவிடத்தை ஒருவர் முறையாக பயன்படுத்துவதற்கான நிலை என்ன? ஜிவாஜ். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். மறைவிடத்தை நாம் பாதுகாப்பது என்னதுமா? அவசியமான ஒன்றாகும். அல்லாஹு தாலா சூரத்துல் ஹாக்காவிலே, சூரத்துல் மஆரிஜ்லையா சொல்லுகின்றான். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய மறைவிடங்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? பாதுகாப்பார்கள். கெட்ட விஷயங்கள், கையால் மேற்படக்கூடிய கெட்ட விஷயங்கள், ஃபர்ஜுகளால் ஏற்படக்கூடிய லிவாத்தா என்று சொல்லப்படக்கூடிய அப்படியான கெட்ட செயல்பாடுகள், அல்லது ஒரு ஆண் இன்னொரு பெண் என்று திருமண இந்த பந்தம் இல்லாமல் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட காரியங்களிலிருந்து மறைவிடங்களை பாதுகாப்பது என்னதுமா? அவசியமாகும். எதுவரை பாதுகாக்க வேண்டும்? நிக்காஹ் வரைக்கும். சொல்லுங்க, நிக்காஹ் வரைக்கும் அந்த மறைவிடங்களை கை அல்லது வேறு செயல்கள் மூலமாக எந்த ஒரு தவறிலும் நீங்கள் ஈடுபடுத்தாமல் அதை பாதுகாத்து வர வேண்டும். புரியுதுங்களாமா? நிக்காஹுக்கு பிறகு உண்டானது அது ஹலால் இபாதா, ஹலாலாகவும் இன்னும் அது என்னவாக மாறும்? இபாதாவாகவும் மாறும். சதகா, தர்மம் செய்த நன்மையை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். பாரக்கல்லாஹு. சரி, மஅனல் கலாம், இந்த
ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, லா துசில் பகாரதி, என்னுடைய கன்னித்தன்மையை நீ நீக்கி விடாதே, என்னுடைய கன்னித்தன்மையை நீக்கி விடாதே, இல்லா பிஸ்ஸிவாஜி, திருமணத்தின் மூலமாகவே தவிர. வ மஸ்தரு ஃபத்த, ஃபத்த உடைய மஸ்தர் என்ன? ஃபத்துன், ஃபத்துன் தானமா இருக்குது, ஃபத்துன். இன்ஸரஃப அன்ஹு அப்படின்னு சொன்னா தஹவ்வல அன்ஹு, அதை விட்டும் திரும்பி, தரக்கோ அதை விட்டு விட்டான் அர்த்தமா. கைர அன் என்றால் கைர துஃபீதுல் இஸ்தித்ராக்க, இஸ்தித்ராக்கை பயனாக தருகிறது. இஸ்தித்ராக்னா என்ன? ஒரு விஷயத்தை சொல்லும் போது தவறான புரிதலை விலக்கி சரியான புரிதலை ஏற்படுத்துவது. ஒரு விஷயத்தை சொல்லும் போது தவறான புரிதல் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகிறது என்று சொன்னால், அப்போது தவறான புரிதலை விலக்கி அதை சரியான புரிதலை அந்த இடத்துல கொடுக்கிறது. நஹு, உதாரணமாக, ஃபுலானுன் தரஸ பில் ஜாமிஅத்தி, இன்னவர் பல்கலைக்கழகத்தில் படித்தார். கைர என்றாலும் லம் யுக்மில் திராசத்தஹு, அவருடைய படிப்பை அவர் என்ன செய்யல, கம்ப்ளீட் பண்ணல. அவரு என்னவா இருக்கிறாரு? அவரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிறார், இடையிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். சரிங்களா? அவர் ஜாமியாத்துல் ஹிக்மால படித்தார், ஆனால் அவர் என்ன செய்யல, கம்ப்ளீட் பண்ணல. அப்போ அந்த மாதிரி நிலைகள் நம்மகிட்ட வரக்கூடாது. என்னவா இருக்கணும் தான், கம்ப்ளீட்டா முழுமையா படிக்கணும். ஒரு விஷயத்தை முழுமையா செய்யணும். அல் அஜ்ரு கூலி, இவாதுல் அமலி வல் இன்திஃபா, இவாதுல் அமலி வேலைக்கான பகரம், வல் இன்திஃபாஉ பயன் அடைதல், ஜம் உஜூருன், ஜமு என்னதுமா, உஜூருன் கூலிகள் என்ற அர்த்தமாகும். அல் அஜீரு, அல் அஜீரு மானா மை யஅமலு பி உஜுரத்தின், கூலிக்காக வேலை செய்யக்கூடியவருக்கு பேர் என்ன? அல் அஜீரு, கூலியால். ஜம் உஜராஉ, சொல்லுங்க, உஜராஉ கூலியாட்கள். இஸ்தஅஜர ஃபுலானுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தஹதஹு அஜீரன், அவரை கூலியாளாக எடுத்துக்கொண்டார், கூலிக்கு வேலை அமர்த்தினார். சம்மரல் மால வஸ்தஸ்மரஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மாஹு, அந்த செல்வத்தை முதலீடு செய்தான், அதை பெருக்கினான், அதை என்ன செய்தான்? முதலீடு செய்து பெருக்கினான் என்ற அர்த்தமாகும். அர்-ரகீகு, அர்-ரகீகு மஅனா அல் அப்து, அடிமை. ஜம், ஜம் என்னமா அங்க இருக்குது? ரகீகுடைய ஜம் என்ன? அரிகாஉ, என்ன இருக்குது? ஹரக்கா இருக்குதா இல்லையா? அரிகாஉ, அரிகாஉ, காஃபுக்கு மேல ஷத்தா இருக்குதா? அரிகாஉ சொல்லுங்க. ரகீகுடைய ஜம் அரிகாஉ சொல்லுங்க. அரிகாஉ, அரிகாஉ அடிமைகள். வயுத்லகு அர்-ரகீகு அலல் ஜம்இ ஐதன், ரகீக் என்ற வார்த்தை பன்மைக்கும் பயன்படுத்தப்படும், பன்மைக்கும் சொல்லப்படும். நஹுதானமாக லைஸ ஃபிர் ரகீகி ஸதகத்துன், லைஸ ஃபிர் ரகீகி ஸதகத்துன், அடிமைகளிலே என்ன கிடையாதுமா? சதகா இல்லை. இஸ்தஹ்ஸஅ பிஹி அப்படின்னா சகிர மின்ஹு, அதை அவன் என்ன செய்தான்? கேலி செய்தான், பரிகாசம் செய்தான். சாக்கல் மாஷியத்த யசூகு, சாக்க மானா வஸ்தாகஹா, அதை ஓட்டி சென்றான், பின்னால் இருந்து. ஹஸ்ஸஹா, அதை என்ன செய்தான்? ஹஸ்ஸ தூண்டி, அல சைரி, அது செல்வதற்காக மின் ஹல்ஃபின், பின்னால் இருந்து அதை என்ன செய்தான்? ஹஸ்ஸ தூண்டினான், தூண்டினான். தித்து காதஹா, காதஹா காதவுக்கு மாற்றமானதான் என்னது? சாக்க. சாக்கன்னா பின்னால் இருந்து பத்திட்டு போறது, சாக்கன்னா முன்னால் இருந்து பின்னால வரக்கூடியதை அழைச்சிட்டு போறது. சரிங்களா? இப்ப மாடை இழுத்துட்டு போறான்னா அவர் என்னது? பாத.
மாடை பின்னாடி இருந்து பத்திக்கிட்டே போறாங்க, அந்த ஆடுகளை எல்லாம் பத்திட்டு போறாங்க, அது வந்து என்னது? சாக. சரி. வல் மஸ்தரு மஸ்தரு சாக சௌகுன். சாகவுடைய மஸ்தர் என்ன? சௌகுன் வசியாகத்துன் வமசாகுன். சௌகுன் வசியாகத்துன் வமசாகுன். இப்தகா அஷ்ஷைஅ அப்படின்னா அராதஹு அதை நாடினான், வதலபஹு அதை தேடினான். இப்தகா வஜ்ஹல்லாஹ் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடினான் தேடினான். ஐ தவாபஹு வரிதாஹு அவனுடைய கூலி அவனுடைய பொருத்தத்தை தேடினான். வஜ்ஹல்லாஹ் என்று சொன்னாலே நேரடியான அர்த்தம் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செயல்படுதல். சரிங்களா? வஜ்ஹுனா என்ன அர்த்தம்? முகம். அல்லாஹுக்கு என்ன இருக்குது? வஜ்ஹ் இருக்கிறது. சரி. ஹலப அஷ்ஷாத்த ஆட்டிலிருந்து பாலை கறந்தான். வ நஹ்வஹா அது போன்றவைகள் இருந்து பாலை கறந்தான். ஹலப யஹ்லுபு ஹலப யஹ்லுபு. இஸ்தக்ரஜ மா ஃபி தர்இஹி தர்இஹா மின் லபனின் அதனுடைய மடுவில் இருந்து இருக்கக்கூடிய பாலை என்ன செய்தான்? வெளியாக்கினான், கறந்தான். வல் மஸ்தரு ஹல்புன். வல் மஸ்தர் என்னது? ஹல்புன். பாலுக்கு ஹலீபுன்னு சொல்லப்படும். பாலுக்கு என்ன பேரு? ஹலீப். ஹலீப். அல் ஹிலாபு ஹிலாபு மானா அல் இனாஉ யுஹ்லபு ஃபீஹி எதுல வந்து பால் கறக்கப்படுமோ அந்த பாத்திரத்துக்கு பேர் என்ன? ஹிலாபுன். ஜம் ஹுலுபுன். ஜம் என்னது? ஹுலுபுன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.